இந்த நாளிலும் உங்களை எல்லாரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை இந்த ஆராதனையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். சென்ற வாரம் முழுசும் எங்களோடு கண்ணன் மணி போல் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி ஆண்டவரை எங்களை எல்லா ஆபத்துலேருந்தும் எங்களை விடுவித்து எங்களை காத்து நடத்தி அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்து ஆண்டவரை எங்களை அதிசயமாக அற்புதமாக நீ நடத்தி வரீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட இருந்து வழி நடந்தும் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்கு வேத பாடம் நாம் வாசி கேட்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1 to 17 வரை. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1 to 17 வரை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபதி வாசித்தாயிற்று. ஆமென். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீர் அல்பாவும் ஒமேகாவும் எங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கம் முடிவுமாக இருந்து எங்களை நடத்தி அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த COVID-19 நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேலைகள் இல்லாத மக்கள் உண்டு, சரியான வாய்ப்புகள் இல்லாத மக்கள் உண்டு. ஆண்டவரை நீர் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரை இந்த நாட்களிலும் இந்த COVID-19 நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள். எத்தனையோ பேர் ஆண்டவரை இந்த ஆஸ்பத்திரியிலையும் ஆண்டவரை வீடுகளிலும் தனிமைப்பட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரை நீர் சந்தியும். ஆண்டவரை நீர் ஆசீர்வாதம், நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து நீ நடத்தும். ஆண்டவரை மக்களை ஆசீர்வதியும்.
ஆண்டவரே மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக, மும்பை நகரத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இங்கேயும் ஆண்டவரே கோவிட் கேசஸ் கூடிக்கொண்டே இருக்கிறது. கோவிட் ஆண்டவரே 19 வர்ற பலவீனங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு தெரியவில்லை யார் செய்கிற சதி என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் எல்லாத்துக்கும் ஆண்டவரை மேலே நீர் இருக்கிறீர். எல்லாத்துக்கும் ஆண்டவர் நீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீரே பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரை அதே போல் எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிலும் ஆண்டவரை கேசஸ் எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் சரியாக நீ கிருபைத்தாரும். ஆண்டவரை எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தேசத்திலும் மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை நீரே அவர்களோடு ஆண்டவரை டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம், வார்ட் பாய்ஸ்க்காக, ஆண்டவர் செக்யூரிட்டி பர்சனல்ஸ்க்காக, போலீஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரை. உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு அருமையான பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரை நீரே அவர்களோடு இருந்து வழி நடத்தும். ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை உலகத்துக்காக ஜெபிக்கிறோம். உலகத்தும் ஆண்டவரை எல்லாரையும் நீர் உண்டாக்கினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த நாட்களிலும் கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கஷ்டத்தை நீக்க வந்த தேவன், சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன், சந்தோஷத்தை கொடுக்க வந்த தேவன் ஆண்டவர் நீர். அதை நாங்கள் ஒரு காலம் மறக்காதபடி ஆண்டவரையே சுவாமி எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரை நீரே ஆசீர்வதியும். ஆண்டவரை நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை, ஆண்டவரை நல்ல ஆரோக்கியத்தை நீ கொடுத்து எங்களுடைய மக்களை நீ நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரை நீரே ஆசீர்வதியும். நல்ல நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை ஆண்டவரை நீ கொடுத்து எங்களை நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரை எங்களுடைய சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வயசு சேர்ந்த பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயசான காலத்தை தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர்களை நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். அதே போல ஆண்டவரை வாலிப சகோதர சகோதரிகளுக்காக, ஆண்டவரை வேலை செய்து குடும்பத்தை நடத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீ ஆசீர்வதியும். நல்ல ஆண்டவரை ஆரோக்கியத்தை, வேலை செய்கிறதுக்கு சுகத்தை, பலத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரை நீரே ஆசீர்வதியும். ஆண்டவரை அதே போல ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்லபடியாக படிக்க ஆண்டவரை இந்த ஆன்லைனில் படிக்கிறது மூலமாக ஆண்டவரை எவ்வளோ கஷ்டங்கள், ஆண்டவரை தேவையில்லாத காரியங்களில் ஈடுபாடு வைக்காதபடி எங்களுடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரை அதே போல ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன், சிறு பிள்ளைகளை எங்கள் வர்றதுக்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை சிறு பிள்ளைகளை நடத்தும். ஆசீர்வதியும். ஆண்டவரை உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு அருமையான பிள்ளைகளோடு எப்போதும் இருக்கட்டும். ஆண்டவரை நீரே ஆசீர்வதியும். ஆண்டவரை ஊழியங்களுக்காக, ஊழிய ஸ்தலங்களுக்காக, ஆண்டவரை எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சில தனிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவரை நீரே அவர்களை ஆண்டவரை அவங்களுக்கு எலியாவுக்கு கொடுத்தது போல ஆண்டவரை அவர்களுக்கு நீர் போஷிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எத்தனையோ மக்கள் ஆண்டவரை எங்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் செத்து போவோம் என்று ஆண்டவரை இது வாட்ஸ்அப்லேயும் இது மூலமாக அவர்கள் அறிவிக்கும் போது ஆண்டவரை நீரே அவர்களுக்கு போஷிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரை நீரே ஆசீர்வதியும். ஆண்டவரை எங்களுடைய ஆண்டவரை சிறு பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள், ஸ்தோத்திரம். ஆண்டவரை எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரை எங்களோடு இருந்து வழி நடக்கும். இந்த பேரண்ட்ஸ் டே எங்களுக்கு ஆசீர்வாதத்தாரும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உலகத்திலே ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின போதோ நடத்தின முதல் காரியம் கல்யாணம். அதுக்கு அடுத்ததாக ஆண்டவர் ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார், பெற்றோரை உண்டாக்கினார். ஆதாமும் ஏவாளையும் பெற்றோராக, காயினியும் ஆபேலும் சேர்த்துமாக பிள்ளைகளையாகவும் அவர்கள் கொடுத்து ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் ஆண்டவர் உண்டாக்கின இந்த குடும்பம் சரியில்லாமல் பிரச்சனைகள் நிறைந்ததாக காணப்படுறதை நாம் பார்க்கிறோம். நாம் குடும்பமாக சில நேரம் நாம் பார்க்கும்போது எல்லோ பிரச்சனைகள் நிறைய
தவறான காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் இந்த நாள் பேரண்ட்ஸ் டேன்னு சர்ச்சில் சொல்லப்படுது. அப்போ பேரண்ட்ஸ் டே நானும் உங்கள் மத்தியில் பெற்றோரின் தினமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் செய்யணும்னு நினைத்திருந்தேன். ஆனால் நம்மளுடைய சூழ்நிலைகள் மூலமாக நான் அதை மாற்றி அமைக்கிறேன். பேரண்ட்ஸ் டே நான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேச போகிறது யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் வாழ்க்கை நீளூழி இருக்கிறதுக்காக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற வேத வசனம். நாம் 10 கற்பனை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். ஏன் கொடுக்கிறார்? அந்த மக்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாமல், பெற்றோரை கவனம் பண்ணாமல், பெற்றோரை சரியாக நடத்தாதனால நடந்த காரியங்கள். அதே போலதான் இந்த நாட்களிலும் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம வீட்டில் பெற்றோர், ஸ்கூலில் நம்மளுடைய டீச்சர்ஸ் பெற்றோராக இருக்கிறார்கள். அவர்கள் நம்மளுடைய பிள்ளைகளை அடித்து விட்டால் உடனே சண்டைக்கு போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் கவர்மெண்டே சொல்லுது பிள்ளைகளை தொடக்கூடாது, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மேற்கத்திய தேசங்களில் தொடவே கூடாது பிள்ளைகளா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பைபிள் கிளியராக சொல்லு, நீதிமொழிகளில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அடி கொடுக்க வேண்டும் என்று சொல்றதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வேதம் கிளியராக சொல்லு, நாம் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். நாம் 10 கற்பனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 கற்பனையில் 2 கற்பனை குடும்பத்தை குறித்தது. 5ஆவதும் நாம் இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் தியானிக்க எடுத்திருக்கிற வசனமும் 14வது வசனமும் குடும்பத்தை குறிக்கிறதாக இருக்கிறது, வீடை குறிக்கிறதாக இருக்கிறது. நம்மளுடைய ஆண்டவர் மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அவன் சரியாக நடக்க வேண்டும், சரியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒரு குடும்பத்தில் வாழ வேண்டும், எப்படி வெளியே நடக்க வேண்டும், எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுஷன் அதுபடி நடக்காமல், மனுஷன் அதை பொறுப்பு எடுக்காமல் அதை நடத்துறதுனால அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சூழ்நிலைகள், மாற்றங்கள். சில நேரம் நம்மளுடைய வீடுகளில் ஒரு பிள்ளை சரியில்லாமல் இருக்கும்போது அதுதான் காரணம். நாம் சரியாக அதுக்காக ஜெபம் பண்ணாததுனால, சரியாக அதை நடத்தாததுனால வர்ற காரியங்கள். இந்த நாளில் நான் 2 காரியங்களை முக்கியமாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். பிள்ளைகள் அவர்கள் பெற்றோருக்கு செய்கிற காரியங்களும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்கள். நாம் முதலாவதாக பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கிற கடமைகள், the duties of a child to the parent என நான் பார்க்க விரும்புகிறோம். முதலாவதாக நாம் வேத வசனத்தை பார்த்தது போல நாம் நம்மளுடைய பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். எப்படி கனப்படுத்த வேண்டும்? அவர்களை கீழ்ப்படிதல் மூலமாக, அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரை கீழ்ப்படிவது போல நாம் நம்மளுடைய பெற்றோரை நாம் கீழ்ப்படிய வேண்டும். எங்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும்? எல்லா இடத்துலையும், வீடுகளில், வெளியே, எல்லா இடத்துலையும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அப்படி செய்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும்.
ஆண்டவர் விரும்புறது கீழ்ப்படுகிறது. சுவாமி 33 ஆண்டுகள் அவர் பெற்றோர் கரங்கள்ல இருந்தார். அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். அதனாலதான் வேத வசனம் சொல்ல சுவாமி ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்பணிந்து நடக்கிறோமா? நம்மளுடைய பெற்றோரை நாம் கனப்படுத்துகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் நம்மளுடைய பெற்றோர் சொல்ற நல்ல காரியங்கள், நல்ல பண்பை எடுத்து நடக்க வேண்டும். அவர்கள் சொல்ற நல்ல காரியங்களை நாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். அவர்கள் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றார்கள், நம்மளுடைய வாழ்க்கையின் உயர்வுக்காக தான் சொல்றார்கள். நாம் உயர வேண்டும் என்றுதான் சொல்றார்கள் என்று நாம் எடுக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் அவர்கள் சொல்லுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நாம் எடுக்கிறோமா? அல்லடா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நாம் எடுக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மள்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நாம் அவர்கள் சொல்லுக்கு அப்ரிஷியேஷன், அவர்கள் சொல்லுக்கு நாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். அவர்கள் கொடுக்கிற நல்ல அட்வைஸை நாம் எடுத்து அப்ரிஷியேட் பண்ணி நடக்க வேண்டும். அடுத்ததாக அவர்கள் சொல்ற அட்வைஸை நாம் வேல்யூ பண்ண வேண்டும். சில நேரம் நாம் நினைக்கலாம் அவர்கள் 21st செஞ்சுரியில் வாழ்கிற அவர்கள் எல்லாம் பழைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நாம் நம்மளுடைய பெற்றோரை அவர்கள் கொடுக்கிற கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாம் செய்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு காரியம். கடைசியாக இதில் அவர்களுக்கு தேவையானதை நாம் கொடுக்க வேண்டும். Honor thy father and mother by giving them what they need. அவர்கள் தேவையானதை நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தேவையான காரியங்கள், தேவையான ஆசீர்வாதங்கள், தேவையான பொருட்களை மீன்ஸ் அவர்களுக்கு அன்றாட வாழ்றதுக்கு தேவையான காரியங்களை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் செய்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த நாளில் நம்மள்கிட்ட சொல்றது என்னன்னா, நாம் அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில நேரம் நான் ஒரு நபர்கிட்ட பேசி கொண்டு இருந்தேன். அவங்க அம்மா தூர இடத்துல இருக்கிறார்கள், அப்பா இல்லை. அப்போ நான் கேட்டேன், ஏதாவது அனுப்புவியான்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கி, அப்பாவுக்கு பென்ஷன், அம்மாவுக்கு பென்ஷன். ஆனாலும் நான் சொன்னது, நீ ஏதாவது அனுப்ப வேண்டும், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சில நேரம் நினைக்கலாம் அவர்களுக்கு தேவையில்லை. ஆனால் நாம் செய்கிறதை நாம் செய்ய வேண்டும். நாம் செய்கிறதை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது முதலாவதாக பிள்ளைகள் அவர்கள் பெற்றோருக்கு செய்கிற காரியங்கள். what children have to do for their parents. இனி அடுத்ததாக பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்கள். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். சில நேரம் நாம் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் கோபப்படுத்துகிறோம், அவர்களை தண்டிக்கிறோம். ஆனால் அடுத்த தடவையாக அவர்களை நேசித்து விட வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. சில நேரம் நம்மளுடைய பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு செல்றதுக்கு நாமே ஒரு வழிகாட்டியாக மாறிவிடுறோம். ஆனால் இந்த நாளில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பெற்றோராக, நல்ல ஒரு பிள்ளையாக நாம் மாற ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
அவர் பிள்ளையை கண்டிஷன் இல்லாமல் லவ் பண்ண வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். மீன்ஸ் ஒரு கண்டிஷன் இல்லாமல், ஒரு நிபந்தனை இல்லாமல் அவர்களை நேசிக்க ஆண்டவர் அழைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நாம் அவர்களை எப்படி நேசிக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகள் லோனாக தரப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், நான் உனக்கு பிள்ளைகள் தந்திருந்தேன், என்ன செய்தாய் என ஆண்டவர் கேட்க போகிறார். நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு பிள்ளைகள் லோனாக தந்திருக்கிறார். லோன்னா என்ன? நாம் திருப்பி செலுத்த வேண்டும். நாம் திருப்பி செலுத்த வேண்டும். நாம் செலுத்துறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நாம் நம்மளுடைய பிள்ளைகளை முதலாவதாக அன்கண்டிஷனல் லவ் வைக்க வேண்டும். கண்டிஷன் இல்லாமல் நம்ம சில நேரம் புது சிம் வாங்க போகிறோம். புது சிம் வாங்க போனோன்னா அதில் சின்ன எழுத்தாட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைடு ஒரு ஸ்டார் போட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகள் தரும்போது கண்டிஷன்ஸ் அப்ளைடு கிடையாது, நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம சரியான வழிகளில் வளர்க்க வேண்டும். சரியான வழிகளில் நாம் வளர்க்க வேண்டும். அடுத்ததாக அன்பு கௌரவம். அடுத்ததாக நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை சரியான நேரத்தில் சரியான காரியத்தை கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு வயசு குழந்தைகிட்ட நாம் ஒரு கத்தியை கொடுக்க மாட்டோம். அதே போல் சரியான நேரத்தில் சரியான காரியங்கள் நாம் கொடுத்து அவர்களை நடத்த வேண்டும். சரியான நேரத்தில் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும். நாம் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் டைமிங் ரொம்ப முக்கியம். அதே போல் நாம் எல்லா காரியங்களிலும் நாம் ஜெயிக்கிறதுக்கு நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஜெயிக்க வேண்டும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் டைமிங் ரொம்ப முக்கியம். நாம் அப்படி இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். கிவ் வாட் இஸ் ரைட் அட் த ரைட் டைம். நாம் கொடுக்குற காரியத்தை சரியான நேரத்தில் நாம் கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். நாம் செய்கிறோமா? சில நேரம் பிள்ளைகள் கேட்கிறார்கள், நாம் செய்ய முடியல, நம்மளுடைய ஃபைனான்ஷியல் கண்டிஷன் சரியில்லை, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நம்மளுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறதை நாம் செய்ய, நாம் அல்லாட அவர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். ஏன் நம்மளால் முடியலை, ஏன் நம்மளால் அது நடத்த முடியவில்லை என்று. ஆண்டவர் பைபிளில் வசனம் இருக்கு, பொல்லாத மனுஷன் மகன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பைபிளே சொல்லுது, ஒரு மோசமான மனுஷன், ஒரு தவறான மனுஷன் பையன் கேட்குறான், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம் நல்ல காரியங்கள் நல்ல நேரத்தில் சரியான நேரத்தில் கொடுத்தால் பிள்ளைகள் சந்தோஷப்படுறார்கள். அடுத்ததாக நாம் பிள்ளைகளை எல்லா துறையிலிருந்தும் நாம் காப்பாற்றி நடத்த வேண்டும். எல்லா காரியங்களிலும் நாம் அவர்களை காப்பாற்றி நடத்த வேண்டும். எல்லா காரியங்களிலிருந்தும்னா தவறான போதனைகள், தவறான சந்திப்புகள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ப்ரொடெக்ட். இங்கிலீஷில் வார்த்தை என்னது? ப்ரொடெக்ட்னா எல்லா காரியங்கள்லேருந்தும், தவறான புஸ்தகங்கள், தவறான செயல்பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் காப்பாற்றி நம்மளுடைய பிள்ளைகளை நாம் நடத்த ஆண்டவர் ஆசிக்கிறார். நாம் செய்கிறோமா அப்படி? அது இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டம் ஆகுது. நம்மளுடைய பிள்ளைகளை 24 மணிக்கு ஒரு 7 நாட்கள் நாம் கவனிக்க முடியாது.
24 மணிக்கூர் அவர்களுக்கு பின்னாலே நாம் நடக்க முடியாது. ஆனாலும் நம் ஜெபத் மூலமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நீ பாதுகாத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட விட வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகளை நாம் பாதுகாத்து நடத்த ஆண்டவர் ஆசிக்கிறார். அடுத்ததாக பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும்? எப்போதும் பிள்ளைகளுக்கு தேவை உள்ள நேரத்தில் இருக்க வேண்டும். You should be there for the child. நம்ம பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போ தேவையோ அப்போ காணப்பட வேண்டும். டைம் எடுக்க வேண்டும். சில நேரம் நமக்கு டைம் இருக்காது. ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நாம் டைம் எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செலவு செய்ய வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் செய்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட ஒரு காரியம். நாம் நேரம் ஒதுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்காக. நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள், நாம் என்ன செய்கிறோம்? நாம் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி அவர்களோடு நாம் நிற்கும் போது அவர்கள் எல்லோ பெருமைப்படுறார்கள், எல்லோ ப்ரௌட் ஆகிறார்கள். இது எனக்கு அப்பா, இது எனக்கு அம்மா என்ற ஸ்கூலில். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அதுக்கு ஆயத்தத்தோடு நாம் காணப்படுறோமா என்று யோசித்து பாருங்கள். கடைசியாக பெற்றோர் அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பெற்றோர்கள் செய்கிற அவர்களுக்கு இல்லாட்டாலும் அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பெற்றோர் எல்லோ செய்கிறார்கள். நம்மளுடைய பிள்ளைகள் நாம் எதிர்பார்க்கிறோம். எல்லாத்தையும் நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மனோவா சிம்சோன் அப்பா. சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், எப்படி வளர்க்க வேண்டும் ஆண்டவரே என்று. பிரியமானவர்களே, நமக்கும் நாம் வாழ்கிற இந்த சமுதாயம் ஒரு பொல்லாத ஒரு சமுதாயமாக இருக்கிறது. நாம் எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்குறோம் அதை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் மேலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை ஆசிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பெரிய காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள், நலமான காரியங்கள் செய்து நம்மை நடத்துவார். நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் என்று நாம் சொல்ல வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர் ஆண்டவரை. பெற்றோராகிய நாங்கள் எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று நீர் கவனிக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகளை எங்களுக்கு லோனாக தரப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் எப்படி வளர்க்கிறோம் அதை நீர் கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் மனுஷர்கள், எங்களுடைய வாழ்க்கையில் தவறுதல்கள் நடக்கத்தான் செய்து, ஆனாலும் அதை மன்னித்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வயதான பெற்றோரை நாங்கள் கனப்படுத்த, அவர்களுக்கு தேவையான காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு தாரும். ஆண்டவர், அவர்கள் கொடுக்குற மதிப்பை நாங்கள் கொடுத்து வாழ எங்களுக்கு தாரும். எங்களோடு இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோரை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு சாந்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாமாதே. ஆமென்.